நீங்க 3025ல வாழக்கூடிய ஒரு மனுஷனா இமேஜின் பண்ணி இந்த வீடியோவ டைம் டிராவல் பண்ணி பாருங்க. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இப்போ வந்து மிகப்பெரிய ஃபார்ம் ஒரு சோலார் பேனல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அட்டை மாதிரி சூரியன சுத்தி இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ ஸ்பேஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம என்ன பண்ணாலும் அத வந்து சோலார் தான் பவர் பண்ண போகுது. சூரியன் தான் பவர் பண்ண போகுது. அதுக்காக ஹியூஜ் சோலார் ஃபார்மே வந்து அங்கங்க இருக்கும். பெருசா ஏக்கர் கணக்குல சோலார் பேனல் எல்லாம் போட்டு வச்சு அந்த எல்லா எனர்ஜி கம்பெனியும் அத சக் பண்ணி அத வச்சு தான் வேர்ல்டையே மொத்த மனித இனத்தையே வந்து பவர் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பிரெடிக்ட் பண்ணுது. 13th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யாருக்குமே பிரச்சனையா இருக்காது. இன்னைக்கு வந்து நம்ம தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ், ஸ்பானிஷ் அப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கோம்ல. பட் ஏஐ வந்து மக்களுக்குள்ள ரொம்ப ஈஸியா போனதுக்கு அப்புறம் மக்கள் வந்து நம்ம பேசுற மொழியே முதல்ல பயங்கரமா மாறும். இது என்ன பிரெடிக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஏஐ இருக்கிற காலகட்டம் ஏஐ வந்து பீக்ல 1000 வருஷம் கழிச்சு ஏஐ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஒரு தடவை அப்டேட் வந்துட்டு இருக்குது. 1000 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பேசுறதுக்கு லாங்குவேஜே பெருசா தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி லாங்குவேஜ்னு ஒன்னு இருந்துச்சுனால் ப்ராபபிலி உலகத்திலே மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. அதுக்கு மேல பெருசா பேசுறதுக்கு தேவை இருக்காது. அண்ட் வொக்காபுலரியும் ரொம்ப சின்னதாயிடும். நிறைய வார்த்தைகள்லாம் இல்ல. ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூச்சர்ல அப்போ லாங்குவேஜே வந்து இந்த இன்னைக்கு மொழினால நிறைய சண்டைகள், பிரச்சனைகள் அது எதுவுமே ஃபியூச்சர்ல மொழிங்கிற ஒரு கான்செப்டே ஒரு மொழி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ பிரெடிக்ட் பண்ணுது. 14th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட பல வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? ஏஐ என்ன சொல்லுதுன்னா, நம்ம தான் அந்த ஏலியன்ஸ்னே சொல்லுது. நம்ம மத்த கிரகத்துக்கு வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எர்த்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறோம். அப்ப நம்மளே ஒரு ஏலியன் தானே. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம போனதுக்கு அப்புறம் மார்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நிலாவுக்கு போனதுக்கு அப்புறம் ஆல் தீஸ் பிளேसेस நம்ம போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற என்விரான்மென்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அங்க உயிர்களை உருவாக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு செடி வந்து மார்ஸோட மண்ணுல வளருதான்னு நம்ம பார்ப்போம். அப்படி வளர்ந்துருச்சுன்னா அது ஏலியன் கரெக்ட்டா? ஏன்னா அது வேற்று கிரகத்துல முளைக்கக்கூடிய ஒரு செடி. எந்த ஒரு அட்மாஸ்பியரும் அதுக்கு நம்ம கிரியேட் பண்ணாம அதுவே அங்க பிறந்து வளருதா? அவங்களோட நேட்டிவ் கண்டிஷன்ல நிலாவுல வந்து ஒரு பூச்சியை ஓட விட முடியுதா? இந்த மாதிரி நம்ம தான் ஏலியன்ஸை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ப்ரெடிக்ஷனை கொடுக்குது. 15th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ், கவர்மெண்ட், கோர்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்லோவா இருக்குது அப்படின்லாம் நம்ம இன்னைக்கு பேசிக்கிறோம். கரெக்ட்டா? 1000 வருஷம் கழிச்சு இது ஸ்லோவா இருக்காது. ஏன்னா இது இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட்டா ஏஐ டேக் ஓவர் பண்ணிடும். அண்ட் ஹியூமன்ஸ்க்கு தான் பயஸ், இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கரெக்ட்டா? ஒரு போலீஸ் வந்து சம்டைம்ஸ் பிரைப் வாங்கலாம். ஒரு ஜட்ஜ் வந்து தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யதார்த்தத்துல மனிதர்கள் ஹியூமன் பிஹேவியர்ல பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி தப்பு பண்ணும்? ஸோ 1000 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமன்ஸ் இந்த 1000 வருஷம் காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் ரன் பண்றது, இந்த மாதிரி வந்து ஒரு நியாயம் சொல்றது, யாரு சரி யாரு தப்புன்னு சொல்றது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏஐ கிட்ட கொடுத்துருவோம். அதுதான் எல்லாத்தையும் ரன் பண்ணுங்கிறாங்க. அடுத்த விஷயம் 16th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்ல மனிதர்கள் இருப்பாங்க. அப்பமும் மனிதர்கள் கொஞ்சமா இருக்கலாம். ஆனா அவங்கலாம் எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில ரொம்ப பெரிய சிட்டீஸ உருவாக்கி இருப்பாங்க. ஏன்னா நிலத்துல வாழவே முடியாது. பயங்கரமா ஹீட் அதிகமா இருக்கும். ஸோ கடலுக்குள்ள வந்து மனிதர்கள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுது. பெரிய சிட்டி டோம் மாதிரி வச்சு கடலுக்குள்ள இருப்போம்னு சொல்றாங்க. 17th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்டா நம்ம ஏஐ ப்ரோப் அனுப்பிச்சிட்டே இருப்போம். ரோபோட்ஸ் மாதிரி நம்ம மத்த இடத்துல மத்த சிஸ்டமுக்கே சோலார் சிஸ்டமை தாண்டி மத்த சிஸ்டமுக்கே வந்து நம்ம அனுப்பிச்சுக்கிட்டு வேற எங்கேயாவது மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிறத கண்டினியூஸா தேடிட்டே இருப்போம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கொலம்பஸ் பேர்லாம் கேள்விப்படுறோம்ல, மார்க்கோ போலோ, அவங்கலாம் வந்து கண்டினியூஸா மத்த நாடுகளை தேடி போய்க்கிட்டே இருந்தாங்க. இன்னும் உலகம் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம இப்போ மொத்த ஸ்பேஸே எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டினியூஸா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18th ஒன் மைண்ட் வந்து டைரக்டா ஏஐயோட கனெக்ட் ஆயிருக்கும். புரியல, சிப் வந்து நம்ம பிரெயினுக்குள்ள வைக்கப்படும்னு சொல்றாங்க. நம்ம இப்போ ஒரு விஷயத்தை தேடணும்னா நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அப்ப நீங்க யோசிச்சா போதும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். உங்க மூளை வந்து டைரக்டா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க டைப் பண்ண தேவையில்லை, பேச தேவையில்லை, வாய்ஸ் கமாண்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்க யோசிச்சாலே அது நடக்க ஆரம்பிச்சிடும். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. அதான் சொல்றேன்ல, ராஜராஜ சோழன் கிட்ட நீங்க ஐபோனை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அவங்க எலக்ட்ரிசிட்டியே பார்க்காத ஒரு ஜெனரேஷன். கரெக்ட்டா? ஸ்டீம் என்ஜின் பார்த்தது கிடையாது. அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டு ஹவ் டிஃபரண்ட் இட் வாஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இதை என்னால் இமேஜின் பண்ணி புரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஏதோ நடக்கும்னா அது என்ன டிவைஸ்னு எனக்கும் புரியல. பட் நம்ம மூளை வந்து டைரக்டா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்குங்கிறது தான் 18th பாயிண்ட்.